ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைத்தண்டு கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன். இப்போ வாழைத்தண்டு வெந்துடுச்சான்னு பார்க்குறேன். 10 நிமிஷம் வேக வச்சேன். வாழைத்தண்டு வெந்துடுச்சு. இது ஒரு 3 பேருக்கு 4 பேர் சாப்பிடலாம். இப்போது வாழைத்தண்டு கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். இதனால் 3 பத்த தேங்காய் நறுக்கி மிக்ஸி கிரைண்டரில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா அதை உடச்சி 4 துண்டு போட்டுக்கிட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருந்தேங்க. நைஸாக அரைச்சி எடுத்துருந்தேங்க. நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாழைத்தண்டில் பாசிப்பயிறு குக்கரில் வேக வச்சு போட்டிருக்கேன். வாழைத்தண்டில் தண்ணி இருந்ததுனால பாசிப்பயிரில் தண்ணி ஊற்றி கடையில் இன்னும் நல்லா தண்ணி ஆகிடும்ன்ட்டு நீங்கள் பாசிப்பயிறு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதை கடைஞ்சி இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் அரைச்சோம்ல அதையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை வேக வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா வெந்துதாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வாழைத்தண்டில் பாசிப்பயிறு போட்டுட்டு தேங்காய் பத்தை அரைச்சோம்ல, தேங்காய் பத்தை, பச்சை மிளகா இதுவும் போட்டு அரைச்சோம்ல, சீரகம் அதையும் மிக்ஸியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தாளிப்பு பண்ணலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு பிடிச்ச உடனே கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். உளுந்து ப்ரௌனாக வந்ததுமே ஒரு 2 காஞ்ச மிளகா, ப்ரௌனாக வந்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா இதுவாகிட்டோடனே நம்ம பெருங்காயத்தூள் போடணும் டைஜஷனுக்கு. பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த தலை மேலே கொட்ட வேண்டியது தான். தாளிப்பை எடுத்து அந்த வாழைத்தண்டு கூட்டில் தலை மேலே கொட்டி கலரிடுங்க. அவ்வளோதாங்க. அந்த வாழைத்தண்டு கூட்டு நீங்கள் 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வரையும் சிம்மில் பச்சை பயிறு, தேங்காய் விழுது எல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நாளைக்கு பார்க்கலாங்க.